அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரர் எஸ்டிகே 4392 ஐசி ஆம்பிளிஃபையர் பற்றி தரவுகள் கேட்டிருந்தார். அதற்காக இந்த வீடியோ. இதுதான் எஸ்டிகே 4392 சர்க்யூட் டயக்ராம். இப்போ இந்த சர்க்யூட் டயத்தில் உள்ள இந்த காம்பனண்ட் எல்லாம் தனியாக நம்ம வாங்கி அசம்பிள் பண்ணுறதை விட அப்படியே அசம்பிள்டு போர்டாகவே காம்பனண்ட் மட்டும் அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு அசம்பிள் போர்டு கிடைக்கிது. 100 ரூபா இது. இதில் காம்பனண்ட் எல்லாமே குவாலிட்டியான காம்பனண்ட் போட்டிருக்கனால இப்படியே நம்ம வாங்கிக்கலாம். இதில் ஐசி தனியாக வாங்கி இதில் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். எஸ்டிகே 4392 ஐசி இது தனியாக இதில் சால்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு உடனே பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடலாம். இங்கே இன்புட்டு கிரவுண்டு, இது ஒரு ஸ்பீக்கர் கிரவுண்டு, இது ரெண்டும் ஒரு ஸ்பீக்கருக்கு. இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே கிரவுண்டு எடுத்துக்கலாம். இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜ் வந்து இங்கே கொடுத்துடலாம். சப்ளை வோல்டேஜ்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து 12 வோல்ட்லேருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பவர் சப்ளை இதுக்கு கொடுக்கலாம். இந்த ஐசி ஒர்க் பண்ணும். எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த 4392 வந்து ஓரளவுக்கு சேஃபாக நல்ல குவாலிட்டி உள்ள ஐசி அப்படிங்கிறது தெரியும். ஐசி அசம்பிள் பண்ண பிறகு ஹீட் சிங் ஒன்று வேணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங் ஒன்று பயன்படுத்திக்கிறோம். ஹீட் சிங் எவ்வளோக்கு பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. சப்ளை வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே இன்புட் கொடுக்கணும், ஸ்பீக்கர் லைன் கொடுக்கணும். இப்போ இன்புட்டுக்கு நாம் ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் இந்த ப்ளூடூத் மாடியூலை இந்த ஹாட் எண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் இங்கே பண்ணிட்டோம். இப்போ இந்த சென்டர் டேப்லேருந்து இதுக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை 5 வோல்ட் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் சென்டர் டேப்லேருந்து ஆம்பிளிஃபையருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சீல்டு வயர் பயன்படுத்துகிறது தான் நல்லது. சீல்டு வயர் பயன்படுத்தும்போது நம்ம ஹம் கம்மியாக வரும். இந்த சீல்டு வயரில் ரெட்டும் ஒயிட்டும் இருக்குது. இது வந்து சீல்டு, இது வந்து எர்த்து கிரவுண்ட் லைனு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கிரவுண்ட் லைனை லெட்டு பண்ணிக்கணும். இதை இங்கே சால்டர் பண்ணும்போது இப்போ இந்த லைனுக்கு இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி இந்த ஒயிட் லைனை இப்போ ரெட்டை வந்து அங்கே சால்டர் பண்ண போகிறோம். அந்த ஒயிட்டை இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒயிட்டை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே ஷார்ட்டாக கட் பண்ணி இந்த சேனலுக்கு இங்கே சால்டர் பண்ணிடலாம். இது மாதிரி ஆடியோ லைன் இன் கொடுக்கும்போது இந்த மாதிரி சீல்டு வயரில் ஒன்று இங்கே சால்டர் பண்ணிவிட்டு இன்னொன்று இங்கே பக்கத்தில் ஷார்ட்டாக இப்படி சால்டர் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடலாம். இப்போ இது வால்யூம் கண்ட்ரோலுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளவுக்கு இதை கட் பண்ணி இங்கே வால்யூம் கண்ட்ரோலில் சென்டர் டேப்பில் இங்கே சால்டர் பண்ணிடலாம். இது ஆடியோ இன்புட்டு, இது ஸ்பீக்கர் லைன், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை லைன். இங்கே ப்ளூடூத் மாடியூல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் பண்ணிடலாம். நபிகளார் சொன்னார்கள், சாதாரண மனிதனுடைய நிலை என்னன்னா, யக்புரு இப்னு ஆதம் யக்புரு மாஹு இஸ்னான் ஹுப்புல் மால் வ தூலுல் உமர். மனிதன் வளர்கின்ற பொழுதே அவனுடன் 2 விஷயங்கள் சேர்ந்து வளர்ந்து கொண்டே போகிறது. ஒன்று பொருளின் மீது உள்ள நேசம், ஆசை. இன்னொன்று வாழ்நாளின் மீது உள்ள ஆசை. ரொம்ப காலம் வாழ வேண்டும் என்பதில் எந்த மனிதனும் அதை விடுவதில்லை. மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.